ஏய், நீ சாப்பிடலன்னு உன் மூஞ்சியே சொல்லுதுடி. பார், உனக்கு பிடிச்ச வேர்க்கடலை சட்னி செஞ்சிருக்கேன். எனக்கு பிடிச்சதுன்னு செஞ்சியா இல்ல உன் மூத்த பொண்ணுக்கு பிடிச்சதுன்னு செஞ்சியா? கரெக்ட்மா, கரெக்டா புடிச்ச பாரு பாயிண்ட. புடிச்சிட்ட பார்த்தல சொல்லு. போங்க, வேர்க்கடலை சட்னி யாருக்கு தான் பிடிக்காது? ரொம்ப ஓட்டாதீங்க என்ன. இந்தா சாப்பிடு. இந்தா அக்காட்டு சாப்பிடு கண்ணு. இந்தா. அம்மாடி சத்யா, மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு? மா, நலன் சாருக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவுல இருந்த பதவி பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சம்மா? அது சரி. அப்ப யாருமா விட்டு கொடுத்தது? இப்ப யார் பிரசிடென்ட் ஆயிருக்காங்க? சரிடா, செல்வநாயகி இருந்த கோவம் எல்லாம் தீர்ந்துருச்சா? மடி, என்னடா நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்க. என்னாச்சு? சாப்பிடும்போது பேசக்கூடாதுங்க, பேசாம இருங்க. அவளே அவ வீட்டு பிரச்சனை இல்ல நொந்து நூலாயிட்டு வந்திருக்கா. அவளை வேற வறுத்தெடுக்கிறீங்க. அதுவும் சரிதான். சரிடா கண்ணா, நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பேசுவோம். தேவி நல்லா இருக்காளா? ஏய், ஊருக்கு மட்டும்தான் உன் உபதேசமா? தேவையில்லாம அந்த வீட்டு பிரச்சனை பத்தி எல்லாம் பேசாது. முதல்ல குழந்தைய சாப்பிட விடு. நீ சாப்பிடுற கண்ணா? நான் எங்க அந்த வீட்டை பத்தி கேட்டேன், என் பொண்ணை பத்தி இல்ல கேட்டேன். அதுவும் இதுவும் ஒண்ணா? நீ ரொம்ப ஜகஜால கில்லாடிதான். பாத்தியாம்மா எப்படி பிளேட்டை மாத்தி போட்டா? பாத்தியா? அவர் கெடுக்கிறார். நீ சொல்லுடி, தேவி எப்படி இருக்கா? அவளுக்கு என்னமா, சந்தோஷமா இருக்கா, ரொம்ப நல்லாவே இருக்கா. போதுமா? சத்யா, நிஜமாதான் சொல்றியா? ஒரு பக்கம் மாமியாரு, இன்னொரு பக்கம் புருஷன், கூடவே உங்க அம்மாவையும் சேர்த்துக்கம்மா. இவ்வளவுதான். ஆமாமா, ரொம்ப சூப்பராவே இருக்காமா. வானத்துல மிதந்துட்டு இருக்கா. ஆனா அதுதானமா நமக்கும் வேணும். அதுக்கு தானே நம்மளும் ஆசைப்பட்டோம். அவ நல்லாவே இருக்காமா. அவ வானத்துல மிதக்கட்டும், சொர்க்கத்திலேயே நீச்சல் அடிக்கட்டும், சந்தோஷம்தான். ஆனா அம்மா நினைப்பு கொஞ்சம் கூட வரவே இல்லையே. அன்னைக்கு அவளை பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவ இன்னும் போனும் பண்ணல. சத்யா, இன்னும் அவளுக்கு எங்க மேல கோபம் போல இருக்கு. உங்க மேல இல்ல, நம்ம மேல, முக்கியமா ஏன் மேல. ஓ, அவளை எப்படியா சமாதானப்படுத்துடி. அவளுக்கு இப்பெல்லாம் நம்ம தேவையே இல்லமா. உண்மையா சொல்றேன், அபி மாமா அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு. அப்போ அவளோட பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, உன்னோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. இப்போ உனக்கும் உன் புருஷனுக்கும் முட்டல் மோதல் பலமா ஆரம்பிச்சிடுச்சு போல இருக்கே. என்னடி பாக்குற? நான் உன் அம்மாடி. உன் பிரச்சனை கவலை எல்லாமே உன் மூஞ்சிலேயே எழுதி ஒட்டி இருக்கே.